அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشرك به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار ذي الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. وقال النبي صلى الله عليه وآله وسلم الكبرياء ردائي أو كما قال. சர்வ புகழும் தனித்தோனாகிய தனக்கு ஈடு இணை இல்லா ரப்புல் இஸ்ஸா எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே சர்வ புகழும். அல்லாஹுவை அஞ்சி பயந்து கொள்ள எமக்கும் உங்களுக்கும் ஒரு அருள் வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். என் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும், குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவருக்கும் அல்லாஹ் முழு பாதுகாப்பை தந்தருள்வதுடன் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை சம்பாத்தியம் அத்தனையிலையும் குடியிருக்கக்கூடிய இடம் முதல் கொண்டு வாகனம் ஓட்டும் வரை அத்தனையிலையும் ஃபல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீனாக சாந்தி சமாதானத்தை மாநபியின் துஆவை கொண்டு அல்லாஹ் நமக்கு கிடைக்க அருள்பாலிப்பதுடன் நல்லோர்கள், நாதாக்கள், சுத்தீக்கன்கள், சூஃபியாக்கள், அவுலியா அல்லாக்கள், இறைநேசர்களுடைய கருணையும் துஆவும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்க அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மெய்யருள் நம்மின் மீது காண நிறைந்திருக்கின்றது. நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்னால் இருந்து படைக்கும் நொடி வரை தாயுடைய கர்ப்பத்தில், பிறகு பிரசவத்தில், பிறகு வெளியில், பிறகு பாலருந்தும் பருவத்தில், பிறகு நடையில், உடையில், உலாவுவதில், உழல்வதில், மழலை பேச்சுக்கள் பேசுவதில், எல்லா துறைகளிலுமே ஹக்குல் இஸ்ஸா ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய துஆ ஷஃபாவத்தின் பரக்கத்தை கொண்டு நமக்கு முழுமையான பாதுகாப்புகள் வழங்கியிருக்கான். இஸ்லாம் முஸ்லிமின் உலகம் என்றால் இந்த உலகம் ஒரு பார்வையாக, மாலை கண்ணாக, அவர்களை எள்ளி நகையாடுகின்ற கேலிப்பு, நையாண்டி இவைகளை கொண்டு முஸ்லிம்களை சித்தரித்து பார்க்கின்றது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் முஸ்லிம், மோமின், முத்தகி, முஸ்லிஹ், சாலிஹ் இவர்களை இந்த உலகத்தின் மண்ணால் கூட
ஈயின் கால்களால் கூட எட்டுக்கால் பூச்சியின் அந்த முன் துதியின் மூலமாக கூட நமக்கு எதையும் செய்துவிட முடியாது என்பதை உறுதி கொள்வதுதான் தவக்கல் அலல்லாஹ். இதை ஹக்குல் ஆலமீன் அழகாக சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு, ரசூலின் வாழ்க்கை போதும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் உதவி துதி நமக்கு போதுமானது என்று சொல்கிறான். அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு ஆட்சிகளாலும் மிலிட்ரிகளாலும் வசைபாடுதல்களினாலும் நம்மிடத்தில் உதவி பெற்று நம்மையே இழிவுபடுத்துவதனாலும், நம்மிடத்தில் உதவி பெற்று நம்முடைய சமுதாயத்தை அழிப்பதன் மூலமாகவும் வல்லரசாக பில்லரசாக செயல்பட்டு கொண்டிருப்பதெல்லாம் ரவுடிச நடமாடுகின்ற திருட்டுத்தனமான முதலைகள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சமூகத்தின் மீது எதையும் செய்ய முடியாது. இவர்களை விட பலசாலிகள் ஆது சமூது கிளையார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், நம் நபிமார்களுக்கு முன்னால் எதிர்த்து நின்று அவர்கள் வசைபாடியவர்கள், பல்லாயிரக்கணக்கான நபிமார்களையும் வலிமார்களையும் நல்லோர்கள் சாலிஹீன்கள் மூமின்கள் முத்தகீன்களையும் கொலை செய்தவர்கள் என்ன லாபத்தை அடைந்தார்கள்? ஒன்று நீங்கள் விளங்கிக்கின்ற முஸ்லிம்கள், குல் லை யுசீபனா இல்லமா கத்தபல்லாஹு லஹு மௌலானா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு ஹுவ மௌலானா. ஒரு மனிதனுடைய தீர்ப்பை விதியை அந்த மௌலானாவாகிய ரப்புல் இஸ்ஸா நிர்ணயித்ததை தவிர எதுவும் நடக்காது. அதனால தான் சமூகத்தை குறை கண்டு சமூகத்தை நசுக்கிவிட வேண்டும் எண்ணுகின்ற அந்த எளியவர்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லீமில் 10 பேர் சேதமடைஞ்சா அவனில் 100 பேர் சேதமடைகிறான். முஸ்லீமில் 100 பேர் சேதமடைந்தால் அவனில் 2 பேர் சேதமடைகிறான். இதெல்லாம் ஒரு சேதமாக கருதப்பட மாட்டாது. இந்த வாழ்வு துர்ச்சகமான ஒரு வாழ்வு. இஸ்லாத்தை பொறுத்தவரை வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே அழகாக சொல்லி காமிச்சான், நபியே முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு தான் சாலச் சிறந்தது என்று சொன்னான். பிந்திய வாழ்வு நம்ம கண்ணுக்கு தெரியலையே, நாம் அனுபவிக்க முடியலையே. நாம் உலகத்திலிருந்து அனுபவித்த பொருட்களையும் மனைவி மக்களையும் சொச்சங்களையும் விட்டு செல்கின்றோம். அந்த நேரத்தில் மாடி மனை நாம் புழங்கிய கார்கள், பைக்குகள், வாகனங்கள், புல்லட்டுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மரணம் என்னும் புல்லட்டில் நாம் செல்கின்றோம். அது புல்லட் அல்ல, ஜெட்டாக அமைந்திருக்கின்றது. ஜெட்டு எப்படி கண்மூடி கண் திறக்கும் வரை வெகு தூரத்தில் செல்கின்றதோ அதைவிட பன்மடங்கான மில்லியன் இந்த மரணம் என்னும் ஜெட் நம்மை உலகத்திலிருந்து பர்சகிலிருந்து அங்கிருந்து ரப்புல் இஸ்ஸாவை சந்திப்பதற்கும் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஷஃபாத்தை பெற்று ஹவுலுல் கௌசரை அடைவதற்கும் நமக்கு வழிவாய்ப்புகள் செய்கின்றது என்று சொன்னால் எதுவுமே மிகையாகாது. இந்த உலக வாழ்வு ஒரு இக்கட்டான நிலை. இந்த உலக வாழ்வு சிங்கத்தின் வாயை திறந்து மூடுவதற்குண்டான ஒரு வாழ்வு. இந்த உலக வாழ்வு ஜந்துக்கள் தீண்டி நாம் மரணிப்பதற்குன்னால் தீண்டுதலிருந்து மரணிப்பதற்குண்டான நிமிடத்திற்குரிய வாழ்வு. இந்த வாழ்வை சதமாக கெதியாக நாம் இன்பமுற்று வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட பர்சகை நோக்கி செல்லக்கூடிய விஷயத்திற்குண்டானதை நாம் ஆயத்தப்படுத்தணும். இப்போது மிலிட்ரியை வளம்படுத்துகிறாங்க, அதிநவீனமான ஆயுதங்களை பலப்படுத்துகிறாங்க, அதிநவீனமான கருவிகள், பிளேன்கள், சுடுதல் ஏவுகணைகள் எல்லாம் தயார்படுத்துகிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டுடைய தற்காப்புக்கு அல்ல, மிலிட்ரிக்கும் அந்த மிலிட்ரியுடைய சாமான்களுக்கும் முழு உலகமும், முஸ்லீம் ஊரை நான் சொல்கிறேன், முழு உலகமும் செலவழிகின்ற அந்த பொருள் நாட்டில் வாழுகின்ற ஏழைகளுக்கு நாம் பிரித்து கொடுத்து வறுமையை போக்கி வறியவர்களுக்கு இல்லம், அவர்களுக்கு சம்பாத்தியம், அவர்களுக்கு தேவையான அத்தனை கொடுத்து விட்ட அவர்கள்தான் மிலிட்ரிகள். அல்ஹம்துலில்லாஹ். இது எந்த அரசாங்கம் செய்யுது?
தற்காப்புக்கென்று ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் வைக்கல. தற்காப்புக்கென்று எவனும் ஆதாரம் காமிக்க முடியாது. இஸ்லாத்தில் புலந்து பேசுகிறவன்லாம் இதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருப்பார்கள். அல்லாஹ் உத்தரவு போடுவான், நடக்கும். குன் ஃபயகூன் இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனில் யாசின் ஷரீஃபில் வருது, மற்ற சூறாக்களில் வரும். இஸ்லாமியர்கள் ஏன் உணர்வதில்லை? உணர்ச்சி பெறுவதில்லை. உணர்வதும் இல்லை, உணர்ச்சி பெறுவதும் இல்லை, அமைதியோடு நடப்பதும் இல்லை. இதற்கு காரணம் காழ்ப்புணர்ச்சிகள். உடுத்தணுமா அவனை மாதிரி உடுத்தணும், உண்ணணுமா அவனை மாதிரி உண்ணணும், பங்களா கட்டணுமா அவனை மாதிரி கட்டணும், பொண்டாட்டி கட்டணுமா செக்கச்செவேர்னு இருக்கணும். அப்போ கருப்பில் உள்ளவெல்லாம் என்ன செய்வா? செக்கச்செவேர்னு இருக்கிறது நசீபு, அது வேற விஷயம். ஆனால் கருப்பாக உள்ளவங்கள்ட்ட என்ன சாமான் இருக்கோ சிவப்பாக உள்ளவங்கள்ட்ட அதுதான். ரொம்ப கண்ணங்கரேண்டு உள்ளவங்கெல்லாம் கட்டாமையாக இருக்காங்க, புள்ள வைக்காமையாக இருக்காங்க. கண்ணங்கரேண்டு ஒரு அம்மா இருக்கும், புருஷன் சிவப்பாக இருப்பான். புருஷன் சிவப்பாக இருப்பான், கண்ணங்கரேண்டு உள்ளவன்கிட்ட போயிருப்பான். ரெண்டு பேரும் அழகாக இருப்பாங்க, புள்ள கண்ணங்கரேண்டு கறிவிட்டையாக இருக்கும். இதெல்லாம் குல் லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு ஹுவ மௌலானா. இந்த ஆயத்தை இந்த இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம்கள் இன்னைக்கு மறந்துட்டாங்க. யாரை பாருங்கள் கல்யாணம் முடிச்சிருச்சுன்னா, ஜெரத் எனக்கு ஒரு புள்ள வேணும், ஆண் பிள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, எல்லாமே ஆண் பிள்ளையாக பிறந்தால் என்ன ஆகும்? இஸ்லாத்தில் ஓரினை சேர்க்கக்கூடாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் செஞ்சாங்க, வாயில் மண் விழுந்துச்சு, தூக்கி அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் அடித்தான். இன்றைக்கி இஸ்லாத்தை பெண்களுக்கு பெண்கள், ஆண்களுக்கு ஆண்கள் என்ற நிலை ஹராமாக தடை செய்யப்பட்டிருக்கு. ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆண். ஒரு முஸ்லீம் தொழுகிறானா? மெட்ராஸில் ஒருத்தி 9 கோவில் கட்டி உட்காந்து நிறையா நகை போட்டிருக்கா. அது தரித்திரியம் பிடிச்ச பய, அவளை பார்த்தாலே ஆம்பளை மூஞ்சியாக இருக்குது. அவளை போய் முத்தம் குஞ்சுறான். கேட்டால் காதலிச்சாங்களாம். என்னடா இருக்குது காதலிக்க? ஹராமாச்சே. தன்னுடைய மனைவி கட்டினாலும் அன்பு செலுத்த முடியாதவன் பொருளுக்காக அவரிடத்தில் ஓர் இன சேர்க்கைக்கு போகிறான். இஸ்லாத்தில் ஓர் இன சேர்க்கை ஹராம். பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சில நாமுருதாக்கள் செய்கின்றார்கள் என்று வாட்ஸ்அப்லேயே அந்த அதனையும் போடுறான், யூடியூப்லேயும். அதெல்லாம் தவிர்ந்துக்கங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சோதனை வறுமையானால் நல்லதை கெட்டதாக, கெட்டதை நல்லதாக அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ் நாடினால் பலாய்களை இறக்க ஆரம்பித்தால் அவனுடைய பட்டாளம் வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல்லர்கள். வானத்திலையும் பூமியிலையும் பல மில்லியன் கோடி இருக்குது அல்லாஹ்வுடைய பட்டாளம். பூமியுடைய பட்டாளம் சோதனைக்குரியது, வறுமைக்குரியது. பூமியில் விளைச்சல் வராது. நல்ல தண்ணீர் உப்பாக மாற்றப்பட்டு வாயில் வைக்க முடியாமல் உமட்ட எடுத்துடும். காய்கறிகள் பழங்கள் பறக்கத்திருக்காது. அது சூம்பி வெம்பி மருந்துகளால் இழப்பட்டு மக்கள் சாப்பிட்டால் மரணத்தால் மரணிக்கும் நோய்கள். அதிலே மருத்துவ ரீதியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, மருத்துவ ரீதியில் இப்போ நாகூரில் கூட அந்த குளத்தில் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே மீன் செத்து போச்சு. 1 முழம் இருக்கும். உயிர் மீன் திங்கிறவங்க அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. திடீர்னு என்னன்னு பார்த்தா ஒருத்தனும் ஒரு காரணம் சொல்கிறான், நிர்வாகிகளும் ஒரு காரணம் சொல்கிறான். ஒரு சில பேர் சந்தேகப்பட்டு விஷம் மருந்தை கலக்கியிருப்பாங்கன்றான். அது எப்படியோ அந்த மீன் சாகணுன்றது விதி. அந்த குளம் புனிதமான குளத்தில் எல்லா மீனும் செத்து போச்சு. இதுக்கு காரணமே மனிதன்தான். அங்கே குளிக்கக்கூடியவர்கள் அனாச்சாரம், சுத்தபத்தம் இல்லாமல் அந்த குளத்தில் குளிப்பது. ரெண்டாவதாக குளிச்சு விட்டு அங்கே முடிகளை இறக்கி போட்டுட்டு அந்த அவர்கள் உடுத்திய உடைகளை தொடைகளிலிருந்து கரட்டி ஆற்றலை போட்டு வந்துடுறாங்க அந்த குளத்தில். பொதுவாக ஒன்று விளங்கிக்கங்க, பரிசுத்தமான நீர் ஓடக்கூடிய ஆறாக இருந்தாலும், தண்ணீர் கிடங்குகளில் தண்ணீர் சேமித்து குளங்களாக, குட்டைகளாக, டேமுகளாக இருந்தாலும் ஒரு தூசி கூட நம்முடைய கையால் அதில் தூக்கி போடக்கூடாது. இன்றைக்கி ஆற்று தண்ணி வற்றினதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் உள்ள பூரா சுத்தம் இல்லாமல் அவளுடைய ஜட்டியையும் அவளுடைய அந்த அசுத்தமான அசிங்கத்தையும் ஆற்றுல தூக்கி போடுறாளுங்க.
நம்ம பாலக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வையகுண்டம் ஆறுண்டுவாங்க. இந்த வையகுண்டம் ஆறில் கலீஜ் கக்குசுகளும் பெண்களுடைய 7 நாட்களுடைய அந்த அசிங்கமான துணிகளும் பஞ்சுகளும் அங்கே எரியப்படுது. அது இன்றைக்கி சாக்கடையாக மாறப்பட்டு உண்மையிலேயே பெரும் சாக்கடைகளை விட செப்டி டேங்கை விட நாற்றம் அடிக்கக்கூடியதாக பெரியாஸ்பத்திரியுடைய அந்த கழிவுகளும் இந்த ஆற்றுல கலந்து எங்களுக்கு தெரிஞ்சு ரோட்டில் மீன் பிடிப்பாங்க பிள்ளைய. ஒரு 2-3 குடும்பம் அந்த தண்ணிக்கு மேலே அங்கே குடி இருக்கும். நிறையா தண்ணி வர நேரத்தில் ஒரு குடிசையில் நிறையா மாடு வச்சுருப்பாங்க உழவர் சந்தைக்கிட்ட. அங்கே உட்காந்து செம்மணம் போட்டு குளிக்கிற இடம், படுத்துக்கிட்டே குளிக்கலாம். ஒரு ஆள் முங்குற அளவு ரோட்டில் தண்ணி போகும். நல்லா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? ரஹ்மத்தும் பரக்கத்தும் கெடுவதெல்லாம் மனிதனுடைய தீய செயலின் காரணமாக. ஜினா, வட்டி, தவறுகள். தண்ணீர் எதுக்கு தரப்படுகின்றதோ அதுக்குத்தான் உபயோகப்படுத்தணும். அங்கே போய் குண்டியை கழுவுறது, உறவு கொண்டுட்டு அந்த துணியை போய் அங்கே துவைக்கிறது. பரிசுத்தமான நீர்களில் மெத்தித்தான் துவைக்க வேண்டுமே தவிர ஆறோ குளமோ கேணியோக இருந்தாலும் ஒரு ஜனாபத்தோடு போய் அப்படி குளிப்பது கூட அங்கே தடை. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஜனாபத்தில் என்ன 40 10க்கு 10 இருந்தால் அதில் ஜனாபத்து விழுந்தா என்னன்னு? அட எல்லாமே இறங்குனீங்கன்னா என்னடா ஆகும்? எவனோ ஒருத்தன் அர்ஜென்ட்டு குளிச்சுட்டான் பரவாயில்லை, ஒரு 10 பேர் குளிச்சுட்டா பரவாயில்லை. ஊரில் உள்ள பலா பிடிச்சவன் பூரா எப்படி இருந்தானோ குடிச்சுட்டு அங்கே போய் ஜனா செஞ்சுட்டு இங்கே வந்து குளிச்சாண்டா அந்த தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படக்கூடிய நீர் மனிதனுடைய உபரிக்காக, மனிதனுடைய வாழ்வுக்காக, மனிதனுடைய செழிப்புக்காக கொடுக்கப்படக்கூடிய நீர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி மனிதனுடைய வயிற்றில் கிழித்தால் என்ன நாருமோ அந்த நாத்தம் அந்த நீரில் வந்து விடும். காவேரியில் போய் பாருங்கள், எவ்வளோ சாக்கடை கலந்துருச்சு. அதே மாதிரி இந்த வையகுண்டானில் பாருங்கள், பாலக்கரையில் இந்த ஆறெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு ரோட்டுக்கும் அதுக்கும் நெம்பி ஓடும் தண்ணி, மீன்கள் மிதக்கும். இன்றைக்கி மனுஷன்தான் மிதக்கிறான் செத்து, அந்த நாத்தம் தாங்க முடியாம. எங்கே போய்விட்டது? அல்லது மணல் நீராவது எவ்வளோ காடு வனங்கள் சுத்தமாக இருக்குது. அது தண்ணியை பூரா ஒரு இடத்துல சேமித்து அந்த தண்ணியை பூரா பள்ளத்தை நோக்கி ஒரு ஊருக்கு, அதாவது இப்போ ஒரு 10 மைலுக்கு அளவுக்கு ஒரு ஊருக்கு அந்த தண்ணி சேமிக்க முடியுமா இல்லையா? ஏன் செய்ய முடிவதில்லை? மனிதன் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அதிகாரத்தையும் ஆங்காரத்தையும் லஞ்சத்தையும் இந்த 3ஐயும் தனக்கு முதலீடாக கொண்டு வர்றான். இல்லைண்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏய், நான் 6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் தேர்தலில் ஜெயிக்க, 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அந்த காசெல்லாம் யார் எடுப்பா? யாரா உடைய செலவு பண்ணி வர சொன்னால் கிழிஞ்ச டவுசரோடு போய் நில்லு, மக்கள் உன்னை மதித்து ஓட்டு போட்டாவா. அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக மன்னருடைய ஆட்சியை மாதிரி நடக்கும். மன்னர் என்ன செய்வான்? அதிகார தோரணையில் நடத்துறதில்ல, மக்களுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்துட்டு அவன் தான் ஆளுவான். இந்த நிலை எங்கே போய்விட்டது? விவசாயிகளுக்கு தொந்தரவு, எல்லா நிலைக்கும் தொந்தரவு. இன்றைக்கி அரபு நாட்டில் மட்டும் விளைஞ்ச பேரிச்சம்பழம் இந்தியாவில் இந்த புனித மண்ணில், இந்திய மண்ணில் எத்தனை இடத்துல இன்றைக்கி பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க அங்கே இருந்தவங்க, ஏக்கரா. அரபு நாடு மாதிரி கொதிக்குது, நம்மளே நம்ப முடியல. நம்ம நாட்டில் இப்படி வருதா? நம்ம நாட்டில் என்ன வளமில்லை இல்லை என்று சொல்வதற்கு? மனிதனுடைய மனம் பித்து பிடித்து கோழி பித்தை போன்று கசக்கக்கூடிய வாழ்வில் ஈடுபட்டிருப்பதால் குடி, லெஞ்சம், விபச்சாரம். முதல்ல குடியை நிப்பாட்டுங்கடா. எவ்வளோ பெரிய கட்சிக்காரன் பிரதமராக இருந்தாலும் சரி, சாதாரண முதல்வராக இருந்தாலும் சரி, சாதாரண அடிமட்டத்தில் உள்ள ஓட்டு போடுற பிரஜையாக இருந்தாலும் சரி, இந்த குடிக்கிறத நீங்கள் தடை செய்யுங்க. குடி உற்பத்தி ஆக்குவதை மூலமாக மக்கள் சண்டையிட்டு நிப்பாட்டுங்க. முதல்ல இந்த நாடு பாதி வளமடையும். அதில் செலவழிக்க பெருமையாக சொல்கிறான், பொங்கலுக்கு இத்தனை லட்சம் ஓடிச்சு, தீபாவளிக்கு இத்தனை கோடி ஓடிச்சு, கிறிஸ்மஸுக்கு ஏசு பிறந்தநாதருக்கு இம்பிட்டு நாள் ஓடிச்சு. டேய், ரமலானில் என்னைக்காவது ஓடி இருக்கு, பக்ரீத்தில் ஓடி இருக்குன்னு எவனாவது பேப்பரில் போட்டிருக்கானா? இப்போ இஸ்லாத்துடைய தன்மையை பார்த்தியா? குடிகார மூதேவி எங்கள்லையும் இருக்கான், வட்டி மூதேவி இருக்கான், விபச்சார மூதேவி இருக்கான் எங்களில். ஆனால் அவனிடத்தில் செய்கின்ற பொழுது இஸ்லாம் தன்னந்தனியாக அவனை விட்டு வெளியேறி விடுகின்றது. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதற்கு பிறகுதான், அவனை ஹாரிஜியாக்கியதற்கு பிறகுதான் இந்த குற்றத்தை செய்கிறான். அவனை முஸ்லீமாக வெளியில் கணிப்பாங்களே தவிர முஸ்லீமாக கணிக்க மாட்டார்கள். ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு தொழுகையில் நின்றா கல்தாவில் கொடுத்து ஓடுறா வெளியேன்றான்.
அவனுக்கு தொழுகையே இல்லை. ஏன்னா தப்பு செஞ்சுட்டு வந்து நிற்கிறான். ஒரு விபச்சாரி பள்ளிவாசம் வாசலில் வந்து விபச்சாரம் செஞ்சான், அவனை அடித்து விளக்குமாத்தால விரட்டி விடுவாங்க. ஒரு மனைவி கணவன் முன்னால் செய்கிறான், ஒரு கணவன் மனைவி முன்னால் செய்கிறான், அவர்கள் 2 பேரும் விளக்கமாத்திலே அடிச்சுக்கிட்டு திருந்துவாங்க. இதுதான் இஸ்லாத்தில் மட்டுமல்ல, எல்லா சமூகத்திலும். மனித இனம் ஒன்றுதானே. ஆண் ஒரு ஜாதி, பெண் ஒரு ஜாதி. இதுக்கு என்னடா ஜாதி சர்டிஃபிகேட்டு? ஜாதி சர்டிஃபிகேட்டை ஒழிங்க. குடி உற்பத்தி ஆகிறத ஒழிங்க. 2வது, நம்முடைய இந்தியாவில், மற்ற நாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, நம்ம பிறந்த இந்த நாட்டில், இந்திய மண்ணில், தமிழ்நாட்டில் நீங்கள் தடை செஞ்சீங்கண்டா இந்தியா முழுவதும் தடை செய்வதற்கு பெண்களே தலைவியாக மாறுவாங்க, போர் எடுத்துருவாங்க. ஏதோ செய்யலாம். அத்தனை லட்சம், இத்தனை லட்சம், 38 கோடி. எதுக்குடா உனக்கு 40 கோடி? கார்பெட்டர்களுக்கு வார்க்கிற இடத்த, இந்திய மண்ணின் ஒரு இடத்தை அனுமதி இல்லாமல், இந்திய மக்களின் அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன கட்டியை கூட விற்கக்கூடாது. இதில் களத்துக்கு மேலே பணம் போட்டு என்ன செய்ய? இந்த அத்தானி அம்மாடிக்கெல்லாம் கல்யாணம் நினச்சான் வீட்டில், இத்தனை கோடி அத்தனை கோடின்றான். டேய், ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் பிச்சை எடுக்கிறான், அவன் என்ன சொருகிறானோ அதானே அம்மானி அத்தாடி சொல்கிறான், டாட்டா சொல்லுகிறான். அல்லது முஸ்லீமில் பணக்காரன் சொல்லுகிறான். சவுதிக்காரன் வந்து கப்பலில் தங்க பிணையில் போகிறான்டா அப்படி சொல்கிறான். அது தங்கத்திலே செய்ய முடியாது. முலாம் பூசப்பட்டிருக்கலாம், தகடு அடிச்சிருக்கலாம். அதில் பறந்து போனதுனால அவன் கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதில் செல்கின்ற வரை அவன் உலகத்தை பொறுத்தவரை பிச்சைக்காரன். ஏண்டா பிச்சைக்காரன் தான் பிச்சை எடுப்பான். உபரியாக பொருளை சேமித்து நாம் உல்லாசமாக வாழ வேண்டும் என்று மக்களை மறந்து வாழக்கூடிய எவனாக இருந்தாலும் பிச்சைக்காரன் தான். அப்போ ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு வழிமுறை உண்டு, ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு வணக்கம் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஐக்கியம் உண்டு. அன்பு, அறம், அமைதி, குடும்ப அக்கறை, மக்கள் நலன், உலக மக்களின் நலன், இதெல்லாம் நம்முடைய உடம்புல ஐக்கியமாக இருக்கணும். ஈவு, இரக்கம், அன்பு. ஒரு சில பேர் கொஞ்சம் இதுன்ட்டு ஐயா ஐயா ஐயான்னு புகழ்வான். இப்போ நாம் சொல்கிறோம், இஸ்லாத்தில் கூட ஒருத்தர் வந்தார். இஸ்லாத்தில் ஒரு ஜனாதிபதி இல்லை, ஃபஹ்ருத்தீன் அலி அகமது வந்தார். யாரை கட்டியிருந்தார்? எல்லை காந்தின்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கு பிறகு இன்னும் பல பேர். அதில் ஒன்று குறிப்பாக இந்த இப்போ புகழ்றானுங்களே கலாம், அப்துல் கலாம். என்ன பெருசாக இஸ்லாத்துக்கு அவர் கிழிச்சார்? அல்லாஹ் கொடுத்திருக்க அறிவை இஸ்லாத்துக்கு பயன்படுத்தணுமா இல்லையா? பொதுமக்களுடைய நலனுக்கு பயன்படுத்தினால் மட்டும் போதாது. அதனால் நான் போய் பார்த்ததில் சொன்னதை கேள்விப்பட்டேன். குர்ஆனுடைய சின்னத்தை அங்கே வச்சிருக்கானா, அருகதையற்றவருடைய இடத்தில் அதை வைப்பது தவறு. என்ன உலக இந்தியாவுடைய பெரிய விஞ்ஞானி இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், தீனுக்காக என்ன செய்தார்? சமூகத்திற்காக என்ன செய்தார்? தன் ஊர் மஹல்லாவின் நலனுக்காக என்ன செய்தார்? ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுவாங்க, சூட் கேஸை தட்டிட்டு போயிட்டாரு. தட்டட்டும். டவுசரை தட்ட முடிஞ்சா? அரசாங்க காசு தானே. கழட்டி போட்டு போக முடிஞ்சா ஜட்டியோட? எங்கடா இதெல்லாம் ஒரு புகழ்ச்சின்னு படிக்கிறீங்களே. அல்லாஹ் மனிதனை எப்படி வாழ சொன்னா சிந்திக்கணுமா இல்லையா? வஇன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, இருவருக்கு மத்தியிலே ஒரு சிரமங்கள் ஏற்பட்டு விட்டது, சர்ச்சைகள் வந்து விட்டது. ஃபபு அசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி, அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீதத்திற்காக வேண்டி அது வந்திருக்கு. ஹக்கமன் மின் அஹ்லிஹா, குடும்பத்தையே பிரச்சனை ஏற்பட்டு நீதத்துக்காக வந்திருக்கு. அந்த இடத்துல அப்படி வந்தால் இன் யுரீத இஸ்லாஹுமா, அந்த இருவருக்கு மத்தியிலே என்ன குறைகள் என்பதை 2 தரப்பிலையும் கண்டித்து 2 தரப்பிலையும் நீதத்தில் சுலுகு செஞ்சு வைக்கணும். யுஹஃபிக்குல்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் அவர் இருவருக்கும் தஃபீக் செய்யும்படியான குர்ஆனுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. யுஃபிக்குல்லாஹு பைனஹுமா, அந்த இருவருக்கு மத்தியிலே சுலுகு செய்து வைத்து விட்டால்
இன்னல்லாஹ் கான அலீமன் ஹபீரா. அல்லாஹ் அறிந்து செய்தியை விளங்கி மக்களுக்கு தீர்ப்பு செய்வதில் மகா சிறந்தவன். குர்ஆனை கொண்டு தீர்ப்பு செய்யணும். இன்றைக்கி நம்முடைய நிலைகள் எப்படி ஆக்கப்பட்டிருக்கு என்பதை உணர்வு பூர்வமாக நாம் சிந்திக்கணும். ஆகையினால மனிதன் வாழ்வில் மக்களுக்கு வாழ்வை தொடக்கி வைப்பதில் தலை சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், கூட்டத்தின் தலைவன் வேலைக்காரன்டாங்க. ஒரு இடத்துக்கு நாம் வர்றோம், ஜெயிச்சு வர்றோம், எம்எல்ஏ வர்றோம், அல்லது எம்பியாக வர்றோம், அல்லது முதல்வராக வர்றோம், அல்லது பிரதமராக வர்றோம். நம்முடைய நலனை காட்டுக்கு உபயோகிக்கக்கூடாது. பல லட்சத்துக்கு கோட்டும் சூட்டும் மாற்றி டெய்லி ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு சூட்டு, ஒரு நாளைக்கு கோட்டு, 50,000 ரூபாய்க்கு ஜட்டி, 20,000 ரூபாய்க்கு பனின், இப்படி போட்டுட்டு போகிறது அது அரசாங்கத்துக்கு ஒவ்வாது. மக்களுடைய காசுகள் மாத்திரமல்ல, மகத்துவமிக்க படைத்தோனின் பணமும் கூட அது. 2 ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு 6 ட்ரெஸ்ஸு வச்சுக்க, நல்ல காட்டன் கதிர். காந்தியடிகள் எப்படி வாழ்ந்தாங்க, மாமா நேரு எப்படி வாழ்ந்தார், இதுக்கு முன்னால் உண்டான சமூகத்தில் பல்வேறு பேர் வாழ்ந்திருக்காங்க. இதற்கு முன்னால் இஸ்லாமிய வாழ்வுகள், இன்றைக்கி மோடி தலப்பா கட்டுறதெல்லாம் இஸ்லாமியர்கள் கட்டிய தலப்பா. பாருங்க, திப்பு சுல்தான் தலப்பா கட்டியிருப்பார், அவுரங்கசீப் தலப்பா கட்டியிருப்பார். ஒருத்தன் அவுரங்கசீப்பை பற்றி அவ்வளோ தவறாக சொல்கிறான். கால் புணர்ச்சியினால் பேசுபவனும், கால் புரட்சியினால் இஸ்லாத்தை குறைவானுபவனும் விபச்சாரத்தின் தொடர்பில் உள்ளவன் என்பதை அறியணும். காரணம் என்ன? ஒருத்தரையே நீ குறை பேசுற, தன்னாட்சியில் அவனாட்சி கொண்டு வர முடியல, தானே ஆள வேண்டும், தானே உண்ண வேண்டும், இருக்கக்கூடிய மக்களை தானே சொருக வேண்டும் என்று நினைச்ச மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? நேந்திரம்பழம் போன்று சீவிடுவாங்க. நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. நேந்திர சிப்ஸ் மாதிரி அங்கே ஒரிஜினல் கேரளாவில், தமிழ்நாட்டில் டூப்ளிகேட் செய்வான். பாலக்காவை சீவி செய்வான். ஆகையினால் நாம் சொல்கிறது, மனித பிறவியானால் மகத்துவமிக்கவர்கள் என்பதை முழு சமுதாயமும் ஜாதி மத பேதகமின்றி அனைத்து கீழ் ஜாதி என்ன, மேல் ஜாதி என்ன, நடுஜாதி என்ன, மனிதனுக்கு 3மே தேவை. கீழே கால் தேவை, நடுவில் அப்பம் தேவை, மேலே தலை தேவை, கண்ணு தேவை, மூக்கு தேவை, நாக்கு தேவை, வாய் தேவை, 2 கடையில் இப்படி ரெக்கை மாதிரி 2 கை தேவை, அதுக்கு கீழே 2 கால் விரித்து இப்படி செய்கிற மாதிரி. 2 காலையும் ஒன்றா விரிக்க முடியாது, பூமியில் நின்றுக்கிட்டு வேண்டாம் விரிக்கலாம். 2 காலையும் மேலே 4 அடி தூக்கிட்டு விரிக்க முடியுமா? நம்ம என்ன பறவையா? அப்போது ஒரு மனிதனுடைய உடம்புக்கு உதாரணம்தான் மனித இனத்தில் ஜாதி மதங்கள். நீங்கள் மார்க்கத்தில் ஏதோ இருந்துட்டு போங்க, ஆனால் இஸ்லாம் வெற்றி என்பதை மாத்திரம் புரிஞ்சுக்கங்க. ஒரே ஜாதி, ஒரே மனிதன், ஒரே மக்கள், ஒரே சொருகுதல். எங்கேயாவது ஒவ்வொரு ஜாதிக்கும், முஸ்லீமுக்கு, இந்துக்கு, அல்லது கிறிஸ்தவனுக்கு, அல்லது கீழ் ஜாதி மேல் ஜாதிக்கு, எஸ்சிக்கு எஸ்எஸ்க்கு, இப்படியெல்லாம் வச்சுருக்கானுங்களே பேருக, வாயிலே நுழைய மாட்டாத பேருகள்லாம். இவங்களுக்கெல்லாம் அபம் முழங்கால்லையும் ஒருத்தருக்கு தொடையில், ஒருத்தருக்கு வவுத்துக்கிட்ட, இப்போ இருக்க மாதிரி, இன்னொருத்தருக்கு நடு தொப்பல்ல, இன்னொருத்தருக்கு நெஞ்சில், இன்னொருத்தருக்கு மூக்கில், இன்னொருத்தருக்கு நெத்தியில், அப்படியே அபம் இருக்குது பெண்களுக்கு. அப்படி இருக்குன்னா 7 உதாரணத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். பல ஜாதி இருக்கிறதுக்கு காரணம் அப்படி போயிடும். இருக்கிறது ஒன்றே ஒன்று, கண்ணே கண். என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று, அது சிங்கார கண். அதுதான் இந்த மனிதனுடைய வாழ்வு. எல்லாம் கல்யாணம் முடிக்கிறது ஒரு இடத்துல தான் சொருகிறான். எல்லா ஜாதியும் கீழிருந்து மேல் வரைக்கும், மிஸ்கின் வரைக்கும். சரி, எல்லாம் பேல்றது குண்டியில் பேல்றான், யாருமே தொப்பலில் பேல்றது கிடையாது. ஆனால் குண்டி பக்கம் அறுத்து தொப்பலை விட்டா தொப்பல் பக்கம் வந்துடும். ஒரு காலத்தில் அங்கிட்ட நம்ம சாப்பிட்ருக்கோம், தாய் கருப்பத்தில். அது என்ன இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா? இயற்கை மோட்டார், செலவில்லாமல், வயரிங் இல்லாமல் அல்லாஹ் போட்டான். நீர்மூழ்கி மோட்ரு குடலை தூக்கி தாய் கர்ப்பத்தில் போட்டான், உறிஞ்சிக்கிருச்சு. 9.5 மாதம் வளர்ந்துச்சு, அல்லது 9 மாதம், 10 மாதம், 7 மாதம், 8.5 மாதம் குழந்தைகளின் நிலைகளுக்கு தக்க மாதிரி வளர்ந்து அதை வெளியாகிச்சு. வெளியானவனை அதை வெட்டி முடிச்சு போட்டான். கொஞ்ச நாளில் அந்த பொத்தலோட கீழே விழுந்துருச்சு. பொத்தல் மட்டும் இன்னும் அடையாளம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது.
இது ஜாதிக்கு தகுந்தாப்புல மேலே வரும் கீழே வரும் சைடில் வரும் கமங்காட்டில் இருக்குன்னு எவனாவது சொல்ல முடியும்? எவனாவது காலையில் எழுந்திரிச்சானு வலது பக்கம் கமானங்காட்டை தூக்கிட்டு முஸ்லீம் பூரா பேல்றானா? இடது பக்கம் கமங்காட்டை தூக்கிட்டு இந்துக்கள் பூரா பேல்றானா? பொருடி பக்கம் SVSSஆ பேல்றாங்களா? கழுத்துக்குள்ள கிறிஸ்டின்கள் பேல்றாங்களா? இல்லையே. நமக்குள் என்ன ஜாதி மதம்? ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை. ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இந்த இரண்டும் சேர்ந்து களங்கமில்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் கடவுள்களில் பல்வேறான துறைகளை மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் ஆதி மார்க்கம் இஸ்லாம் தான். நீங்கள் எல்லா சம்பவத்தையும் பாருங்கள், கிறிஸ்துவல் கூட இதை ஒப்புக்கொண்டது தான். ஆதம் ஏவாள். ஆனால் அவங்க ஆதம் ஹவ்வா தான். இது ஒவ்வொரு பேரும் இஸ்லாத்தில் இருக்குது. கொஞ்சம் கிறிஸ்டினில் மாறி இருக்குது. நசராணிகள் மாற்றி வச்சுருக்காங்க. நசராணிகள் வச்சுருக்கிறது கூட சொல்லுவாங்க, எங்கள் நாடு இஸ்ரவேல், நாங்கள் அப்படி வாழ்கிறோம். இஸ்ரவேல் தாண்டா நீங்கள், இல்லைன்னு இல்லை. அந்த காலத்தில் எங்கே போய் தொலைஞ்சிங்க? பல்வேறான நபிமார்களை கொலை செய்தவர்கள் இன்னைக்கு காசா, பலஸ்தீன், ரஃபா, இன்னும் ஏனைய நாடுகள், லெபனான், சிரியா, சாம், இந்த நாடுகளை எல்லாம் நெருப்பு வச்சு நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்கீங்களா? குலகார பயலுகளா? இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பானா? அவன் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டான், அவனால் முடிஞ்சதை எடுத்து அடிக்கிறான். ஆனால் பொதுமக்கள் சாகக்கூடாது என்ற கவலையோடு அடிக்கிறான். நீ பொதுமக்கள் தான் சாக வேண்டும், ஊர் நமக்கு வேண்டும். இல்லை அம்மாடி, அத்தானி, அப்பானி, மண்ணாணி, எல்லா இளவும் மண்ணா போனவன் பூரா உனக்கு வேணும். நல்லா சிந்திக்கணும். ஷைத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழ் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளையும் குறிவைத்ததாக அங்கே தகர்க்கப்படுவதை, மாண்பாளர்களை அங்கு தகர்க்கப்படுவதை, சமுதாயத்தை ஒழிப்பதை இன்றைக்கு இந்த சமூகங்கள் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், பொருளாதாரத்தின் அபகரித்தல், அறவாடித்தனம் காரணமாக. எனவே நாம் ஒவ்வொருவரும் உண்மை விசுவாசிகளாக மாறி வாழ நேர்வழியை பின்பற்றுவோம். நேர்வழி எங்கே? அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.